ராஜியை நினச்சாலே ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க. என்ன அப்படின்னா, ராஜி தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து மிரட்டி, பயமுறுத்தி, பிளாக்மெயில் பண்ணி, நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் வந்து எல்லார்கிட்டேயும் இருந்து பணத்தை ஆட்டைய போடுறதோ, சொத்தை ஆட்டை போடுறதோ, தனக்கு தேவையான வேலையை செஞ்சுக்கிறதோ, இப்படி தான் வந்து ராஜி இவ்வளோ நாளாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ராஜியவே ஒருத்தி மிரட்டி வந்து பணம் கேட்குறா அப்படின்னு நினைக்கும் போது, ராஜியை நினச்சாதாங்க ரொம்ப வந்து பாவமாகவும் இருக்குது, ஐயோன்னும் இருக்குது, ஏன்டா உனக்கு தேவைதானும் இருக்குது. ஏன்னா வந்து ராஜி மாட்டியிருக்கிறது அப்படி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டியிருக்காங்க. சுடருக்கு வந்து பின்னாடி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு சுடர் வந்து ராஜியை வந்து இப்படி மிரட்டுறது, ஆர்டர் போடுறது, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா தாங்க இருக்குது. சுடர் வந்து ராஜுக்கு கால் பண்ணி பணம் ரெடியா, எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜி வந்து பணத்தை ரெடியாக தான் வச்சுருக்காங்க. எங்கே எடுத்துன்னு வரணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. ராஜிக்கிட்ட சுடர் சொல்லிட்டாங்க. இப்போது ராஜி வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பணத்தை கொடுத்துருவாங்களா அப்படின்னா சந்தேகம் தாங்க. ஏன்னா வந்து அடுத்தவங்க சொத்தை வந்து ஆட்டையை போடணும்னு நினச்சிட்ருக்க ராஜி மற்றவங்க சொத்தை எடுத்துப்பாங்க, மற்றவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்க தேவையானதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த ராஜி இப்போ நம்ம இடத்துல இன்னொருத்தி வந்து நம்மக்கிட்டேயே பணத்தை கேட்குறாளே அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். பணத்தை கொடுப்பாங்க ராஜி அப்படின்றது கண்டிப்பாக சுடருக்கு ஏதோ ஒன்று பெரிய சம்பவம் வந்து ராஜி வந்து செய்ய போகிறாங்க. அது என்ன சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கும் விஜய்க்கும் கால் பண்ணிவிட்டு மல்லி வந்து எடுத்ததுமே வந்து ரொம்ப அழுறாங்க. எனக்கு என் பொண்ணு வேணும், உனக்கு தேவை அந்த பணம் தானே, பணத்தை வாங்கிட்டு என் பொண்ணு விட்டுருன்னு சொல்லிட்டு ரொம்ப மல்லி வந்து அழுறாங்க. இதை பார்த்து சுடர் என்னை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணேன், என்னை எவ்வளோலாம் நிம்மதியாக விடாமல் வந்து எவ்வளோ பண்ணேன், உனக்கு வந்து நான் உன்னை வந்து எவ்வளோ அள விடுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து சுடர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, பணத்தை வாங்கிட்டு பொண்ணை விடுறதுக்கு பொண்ணு வந்து சுடர்கிட்ட கிடையாது. நம்ம வெண்பா வந்து தப்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ தப்பிச்ச விஷயம் வந்து விஜய்க்கும் தெரியாது, மல்லிக்கும் தெரியாது. அதனால இவ வந்து தெரியாத வரைக்கும் இவ என்கிட்ட தான் இருக்கா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அவங்கள பயமுறுத்தின்னு தான் இருக்க போகிறா. அதனால் பணத்தை வாங்கிட்டால் உடனே வந்து பொண்ணை வந்து விடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பணத்தை வந்து கேட்க போகிறது கிடையாது. இவங்களை இப்படியே வந்து வச்சுட்டு நாட்களை தள்ளிட்டு சுடர் வந்து ஒரு பக்கம் வெண்பாவை தேடிட்டு தான் இருக்க போகிறாங்க. இப்படி தான் வந்து நடக்க போகுது. வெண்பா வந்து கூடிய சீக்கிரம் வந்து யாரையாவது ரீச் பண்ணால் மட்டும்தான் வந்து சுடர் வெண்பா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட முடியும். அது வரைக்குமே வந்து மல்லியையும் சரி, கதிரேசன், விஜய் இவங்க 3 பேரையும் வந்து சுடர் வந்து வெண்பாவை ஏதாவது பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு இதுதான் மட்டும்தான் வந்து பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்க முடியுதோ இல்லையோ நாட்களை தள்ளிட்டு போக போகிறாங்க. பணம் வாங்கிட்டால் வந்து பொண்ணை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க அப்படின்றது சுடருக்கு நல்லாவே தெரியும். சுடருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை பிடிக்கிறது பயம் இருக்குது. பயம் இருந்தாலும் ரகு அப்படின்ற ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஓவராக வந்து ஆடிட்டுருக்காங்க. இதெல்லாம் போக கதிரேசன் வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கார். ஆனால் வந்து கதிரேசன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். நிறைய வந்து அரசியல்வாதிங்க, போலீஸுங்க, ரவுடிங்க இவங்க எல்லாரையும் வந்து தெரியும். இவர் எல்லாரும் வந்து தேடியுமா வந்து சுடர் வந்து கிடைக்கல அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இவ்வளோ பேர் தேடியாக வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்காக வந்து அவள் அவ்வளோ கிரிமினல் புத்தியாவோட இருக்கா அப்படின்றது நம்மளோட இதுவாக இருக்குது. போலீஸ் தேடி இருந்தால் உடனே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்றது. தம் பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடுமோ, பேத்திக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக இருக்கா இந்த இடத்துக்கு அப்படின்னா எங்கெங்கே இவங்களுக்கு ஆள் இருக்காங்க, எங்கெங்கே இவங்களோட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். மல்லி போன டைமே வந்து ரகு பிடிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணி இருந்தாங்க. இப்போ மல்லி வந்து ஃபுல்லாக வந்து எமோஷ்னலாக வந்து பிரேக்காக இருக்காங்க. யோசிக்க முடியலை. வெண்பாவை தவிர்த்து வேறு எதுவும் யோசிக்க முடியல. வெண்பா எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசித்து அழுதுகிட்டே இருக்காங்க. மல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சுடர் வந்து என்ன பண்ணுவா, எங்கே போவா, என்ன பண்ணிகிட்ருப்பா, நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா சுடரை வந்து பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ சுடர் பிடிச்சிட்டா சுடர் மூலமாக வந்து ராஜியும் வந்து மாட்டிடுவா. ஏன்னா வந்து சுடர்கிட்ட தான் வந்து வீடியோ வந்து இருக்குது, அதுவும் மொபைலில் தான் இருக்குது. ஸோ இப்படி ஒருத்தர் மூலமாக வந்து செயின் மாதிரி வந்து மாட்டிக்க போகிறாங்க. சுடர் மாட்டினா ரகுவும் ஒரு சைடு மாட்ட போகிறாங்க, ராஜியும் ஒரு சைடு மாட்ட போகிறா. இப்படி 3 பேருமே வந்து மொத்தமாக ஒரே டைமில் வந்து ஜெயிலுக்கு போக தான் போகிறாங்க.
கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. ஆனால் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கணும், அது இப்போவே நடக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்படி இவங்க எல்லாரும் வந்து போயிட்டா நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லாதனால தான் இதை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.